Good morning students. 10th standard social science economics unit 1 gross domestic product and its growth and introduction. Gross domestic product na மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய வளர்ச்சி பத்தின ஒரு அறிமுகத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். Learning objectives. To know about the meaning of gross domestic product. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி நம்ம அதனுடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் வேரியஸ் மெஷர்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், அதாவது தேசிய வருமானத்தை பற்றியும் நம்ம அதனுடைய பல்வேறு நடவடிக்கைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய கூறுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Next, to know the contribution of different sectors in GDP. GDP na gross domestic product. அதுல different sectors na பல்வேறு துறைகளினுடைய பங்கீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுல பிரைமரி செக்டார்ஸ், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார்ஸ், இந்த மாதிரி 3 காலம்ஸை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, பிரைமரி செக்டார்ஸ்ல அக்ரிகல்ச்சர் வருது இல்லையா, அதுல மைன்ஸ் வரலாம், ஃபிஷிங் வரலாம், நிறைய வரலாம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார். இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு இன்னொரு பேர் என்னன்னா செகண்டரி செக்டார் அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம், இன்சூரன்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே டெர்ஷரி செக்டார்ஸ்ல வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு நோ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் டிஃபரன்சஸ், அதாவது எக்கனாமிக் growthனா பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், அதனுடைய வேறுபாடுகளை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டு நோ அபவுட் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் டு நோ த growth ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ், அதாவது ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி, அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ்னா பொருளாதார கொள்கை என்றதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க, லெஃப்ட் சைடு ஒரு கேர்ள் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிக்சர்ல பயங்கரமான டிஷ்ஷஸ் இருக்கு. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல சர்வெண்ட் வந்து சர்வ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ என்ன இதுல படிக்கிறோம்னா, இட்லிஸ் அண்ட் டீ ஆர் ப்ரொடியூஸ்டு, ரெண்டு தயாரிக்கிறாங்க. தீஸ் ஆர் டேஞ்சபிள், அந்த டேஞ்சபிள்னா கண்ணால பார்க்க முடியும். பிசிக்கல் திங்ஸ், அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. யூ கேன் டச், அந்த ஒரு இட்லியா இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணலாம், டச் பண்ணி பார்க்கலாம். அது சாஃப்டா இருக்கு, ஹார்டா இருக்குன்றத நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். சரியா? ஆஃப்டர் ஈட்டிங் தட் இஸ் வெரி டெலிஷியஸ் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். எக்கனாமிஸ்ட் கால் சச் டேஞ்சபிள், எக்கனாமிஸ்ட்னா பொருளாதார வல்லுநர்கள் இந்த டேஞ்சபிள் ஐட்டம்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுதாங்க கூட்ஸ். தீஸ் கூட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ, இதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. we have to pay money. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம்னா தேசிய வருமானம். ஓகேவா, எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? நேஷனல் இன்கம் இஸ் a measure of the total money value of goods and services. அதாவது நேஷனல் இன்கம் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் மணி, டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு பொருள் தயாரிக்கிறோம்னா அதனுடைய ரா மெட்டீரியல், அதோடைய மேக்கிங் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது அந்த ப்ராடக்டை வித்தா, அதை தான் என்ன சொல்றாங்கன்னா நேஷனல் இன்கம். ஓகேவா? நேஷனல் இன்கம்க்கு இன்னொரு பேர் இருக்கு. காமன்லி நேஷனல் இன்கம் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் நேஷனல் டிவைடண்ட். Next, various terms associated with measuring of national income. National incomeனா தேசிய வருமானம். அதை அளவிடுறதுல பல்வேறு நடவடிக்கைகள் என்னென்ன மெத்தட் இருக்கு, நேஷனல் இன்கம் மெஷர் பண்றதுல என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா மொத்த நாட்டு உற்பத்தி. புரியுதா? Gross national product is the total value of goods and services produced domestic residents of a country and income received in a year by it includes profits earned from capital invested abroad. என்ன சொல்றாங்கன்னா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை,
நம்ம ஏதோ ஒரு பொருள் தயாரிக்கிறோம், அதனுடைய டோட்டல் மணி வேல்யூ அண்ட் சர்வீசஸ். ஒரு பொருள் தயாரிக்கிறோம்னா அதனுடைய ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் அந்த ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, மேக்கிங் சார்ஜ், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் அந்த ப்ரைஸில் விற்பாங்க இல்லையா? இப்போ நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மணி வேல்யூ வெளிநாட்டில் நம்ம ஆள் போய் ஏதாவது நம்மளுடைய மணியை கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது இண்டஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஓகேவா? அதை விற்றோம்னா, அந்த ப்ராடக்டை விற்றோம்னா மணி நமக்கு. சரியா? அப்போ நம்ம உள்நாட்டு பொருளுடைய டோட்டல் மணி வேல்யூ, வெளிநாட்டினுடைய டோட்டல் மணி வேல்யூ, அதனுடைய ப்ராஃபிட் ரெண்டு சேர்ந்ததான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலியில் 2 பசங்க இருக்காங்க. 2 பையனில் ஒரு பையன் நம்ம நாட்டில் வேலை செய்கிறான், இன்னொரு பையன் அப்ராடில் வேலை செய்கிறான். உங்கள் ஃபேமிலியினுடைய இன்கம் எவ்வளவு, ஃபேமிலி இன்கம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம உள்நாட்டில் வேலை செய்யக்கூடிய பையனுடைய அந்த சேலரி எடுத்துப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பையனுடைய சேலரி ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க வித் அப்பாவுடைய சேலரி. இதுதான் ஃபேமிலி இன்கம். அம்மா வேலை செய்தாங்கன்னா அதுவும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருளினுடைய மணி வேல்யூ, வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட அது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மணி வேல்யூ ரெண்டு சேர்ந்ததான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னா மொத்த நாட்டு உற்பத்தி. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நேஷனல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக். புரியுதா? மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். கிராஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் ஒன்றா வரும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of the country. ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற டோட்டல் மணி வேல்யூ, இதில் இருக்கிற டோட்டல் மணி வேல்யூ ப்ராடக்ட் உடையதை தான் பார்க்குறோம். ஆனால் இந்தியா மேப் இருக்கு பாருங்க, இந்தியன் பவுண்டரிக்குள்ளார இருந்த ரா மெட்டீரியலை எடுத்து இந்தியாவுக்குள்ளார இருக்கிற நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மணி வேல்யூ. இங்கே பாருங்க, ஒருத்தர் அந்த பாட் மேக் பண்ணுறாரு, பானை மேக் பண்ணுறாரு இல்லையா? ஒரு படத்தில் வரும், ஒரு முரளி படத்தில், தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செய்தது இந்த பொம்மை. அப்போ அவங்களுடைய ரா மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்கிறாங்க பாருங்க, தஞ்சாவூர்ல இருந்து மண் எடுக்கிறாங்க, தாமிரபரணியில இருந்து தண்ணி எடுக்கிறாங்க, அது ஒரு என்ன பண்றாங்க, பொம்மையா ப்ராடக்டா செய்யறாங்க. புரியுதா? அப்ப நம்ம நாட்டுல இருந்து ரா மெட்டீரியல் எடுத்து நம்ம நாட்டுல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டினுடைய மணி வேல்யூ தான் சொல்றாங்க. முதல்ல பார்த்தது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், இப்ப பாக்குறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்ப்போம். நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் arrived by making some adjustment with regard to depreciation. That is, we arrive the net national product by deducting the value of depreciation from gross national product. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் பாருங்க, லெஃப்ட் சைடு மேலே ஒரு சைக்கிள் இருக்கு, அது புது சைக்கிளா இருக்கு. புதுசாக வாங்கி ஒரு பையன் ஓட்டும் போது நம்ம எவ்வளோ ஒரு 7,000 கொடுத்து வாங்குவோம், 9,000 கொடுத்து வாங்குவோம். அந்த கம்பெனியை பொறுத்து புதுசாக வாங்கும்போது அதிகமாக கொடுத்து வாங்குவோம். இந்த லெஃப்ட் சைடில் ஒருத்தர் சைக்கிள் வச்சுட்டு இருக்காரு பாருங்க, அது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் மாதிரியே இருக்கு. அவரும் அதே ரேட்டு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது இல்லையா? இப்போ டிடக்டிங் த வேல்யூ ஆஃப் டிப்ரிசியேஷன், அந்த தேய்மானத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்து வாங்கின விலையில இருந்து குறைப்போம் நம்ம. சரியா? ஒரு 5,000க்கு கொடுத்து சைக்கிள் வாங்குறாங்கன்னா இவரே ஒரு 2,000க்கு தான் வாங்குவார். அதே விலையை அவரு கொடுக்க மாட்டார் இல்லையா? அப்ப அந்த டிப்ரிசியேஷனை என்ன பண்றாங்க, அந்த யூசேஜ் பொறுத்து டிப்ரிசியேஷனை பொறுத்து ரேட்டை கம்மி பண்ணி முதல்ல இருக்கிற ரேட்ல இருந்து கம்மி பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்குறாங்க. இதுக்கு தான் நெட் நேஷனல் ப்ராடக்ட். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டாபிக் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு அர்த்தம். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது ஏற்கனவே நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பற்றி பார்த்தோம் இல்லையா? அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய
ஒரு பார்ட்டு தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் obtained from the நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எங்க இருந்து வருதுன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து வருதாம். பை டிடக்டிங் த குவாண்டம் ஆஃப் டியர் அண்ட் வியர் எக்ஸ்பென்சஸ். ஒன்றும் இல்லை, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் ஹேண்டில் தேர்ட் ஹேண்ட்லேயோ கார் வாங்கியிருக்காங்க. புதுசாக வாங்கும்போது என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அதே செகண்ட் ஹேண்டில் வாங்கும்பொழுது கம்மியான விலைக்கு தான் அவங்க வாங்குவாங்க கண்டிப்பாக. அதை தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிடக்டிங் த குவாண்டம் ஆஃப் டியர் அண்ட் வியர் எக்ஸ்பென்சஸ். அந்த தேய்மானம் புரியுதா, வேற டேர்ம் போட்டிருக்காங்க, தேய்மான செலவு, யூசேஜ் செலவு, இதெல்லாம் போக என்னன்னு சொல்கிறாங்க மீதி இருக்கிறது தான் அப்படின்றாங்க. அதுதான் நெட்டு. ஓகேவா? அதாவது இது ஏற்கனவே நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல பார்த்தோம் இல்லையா, அதனுடைய பார்ட்ஸ் தான், அதுலேருந்து வர்றது தான். அப்போ ஒன்னே ஒன்று மாறுது. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா உள்நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி. நெக்ஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் ஆர் அவுட்புட் per person is an indicator to show the living standard of people in a country. அதாவது ஒவ்வொரு தலா வருமானம் அர்த்தம். பெர் கேபிட்டா இன்கம்னா தலா வருமானம். ஒருத்தவங்க நிறைய சம்பளம் வாங்குவாங்க, ஒருத்தவங்க கம்மியாக வாங்குவாங்க. அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை வந்து காட்டுது ஒரு நாட்டில். ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பளம் வாங்குவாங்க, பயங்கர லக்ஸரியாக இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு கூலி தொழிலாளி எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து லக்ஸரி லைஃப்பை வாழ முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் ஓரளவு வாழலாம். சரி, இட் இஸ் obtained by dividing the national income by the population of a country. இது அப்படியே கண்ட்ரியினுடைய பாப்புலேஷனை டிவைட் பண்ணும்போது நேஷ்னல் இன்கம் மொத்தம் எவ்வளோ இன்கம் இருக்கோ அதை மொத்த மக்கள் தொகையால் என்ன பண்ணுறாங்க டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணால் பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்குமா, தலா வருமானம் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ரைட் சைடில் பாருங்கள் 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க. எவ்வளோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த சம்பளத்துலேருந்து அந்த பாப்புலேஷனை என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணால் 10,000 வரும். இப்படி தான் நம்மள என்ன பண்ணுறாங்க தலா வருமானமாக பெர் கேபிட்டா இன்கமை கால்குலேட் பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம், தனிப்பட்டவர்களுடைய வருமானம். பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் மணி இன்கம். மொத்த பணம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போய் சம்பாதிக்கிறது வரலாம். ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ், அவர் போய் எங்கேயாவது போய் சம்பாதிக்கிறது வரலாம். அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ். அப்படின்னா நம்ம வீட்டில் ஆடு வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், கோழி வளர்ப்போம், அதுலேருந்து வரக்கூடிய இன்கம். அது முட்டை விற்றோம்னா இன்கம் வரும், ஆடு விற்றா இன்கம் வரும், மாட்டுலேருந்து பால் வியாபாரம் பண்ணால் இன்கம் வரும். அது இல்லாமல் தென்னை மரம் வச்சுருந்தோம்னா தேங்காய் விற்றோம்னா அதுலேருந்து இன்கம் வரும். இந்த மாதிரி பண்ணையெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து இன்கம் வரும். தனிப்பட்டவருடைய வருமானம் வெளியே போயும் அவங்க சம்பாதிப்பாங்க. சைடில் இந்த இதில் இருந்து எல்லா சோர்ஸில் இருந்தும் அவங்களுக்கு இன்கம் வருதான் பர்சனல் இன்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் இன்கம். டிஸ்போசல் இன்கம்னா என்ன? டிஸ்போசல் இன்கம் means actual income which can be spent on consumption by individuals and families. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம சம்பளம் வாங்குகிறோம், சம்பளம் வாங்குறத டிஸ்போஸ் பண்ணுறோம். டிஸ்போஸ் பண்ணான்னா பால் வியாபார பால்காரனுக்கு பால் காசு தரணும், வாடகைக்காரனுக்கு வாடகை காசு தரணும், மளிகை போய் வாங்கிட்டு வரணும், ஃபீஸ் கட்டணும், இப்படி டிஸ்போஸ் பண்ணுறோம். நம்மளுடைய சேலரி என்ன பண்ணுறோம் டிஸ்போஸ் பண்ணுறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம். புரியுதா? நம்மளுடைய செலவுகளுக்காக தனிநபரோ அல்லது ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. இதை தான் என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் டிஸ்போசல் இன்கம். இது வந்து ஒரு டீட்டெயிலுங்க. இதில் நிறைய 2 மார்க் வரும். நேஷ்னல் இன்கம்ன்ற 2 மார்க் வரும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்ற 2 மார்க் வரும். பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு இதில் அது இல்லாமல் ஒரு 4 மார்க் 9 மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? நல்லா படிச்சுக்கோங்க. இதனுடைய கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.